அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த சுட்டரிக்கின்ற வெயிலை கூட பொருட்படுத்தாமல் தமிழக அரசினுடைய பட்ஜெட்டை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்காக வந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தூண்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் கூட மனமாற வரவேற்பு. மேடையின் மீது இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்கள், வாழுகின்ற காந்தி ஐயா எம்ஆர் காந்தி எம்எல்ஏ அவர்களே, மாநிலத்தினுடைய முக்கியமான தலைவர்களாக நம்மை வழிகாட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் வி பி துரைசாமி அவர்களே, டால்பின் ஸ்ரீதர் அவர்களே, நாராயண திருப்பதி அவர்களே, கருநாகராஜன் அவர்களே, சுமதி வெங்கடேஷ் அவர்களே, கராத்தியா தியாகராஜன் அவர்களே, குமரி கிருஷ்ணன் அவர்களே, இந்த அற்புதமான நம்முடைய சென்னை மாவட்ட தலைவர்களே, மேடையின் மீது இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களே, அண்ணன் ஏஜி சம்பத் அவர்களே, இங்க இருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களே, அண்ணன் எம் என் சக்கரவர்த்தி அண்ணன் அவர்களே, கார்த்தியேயனி சகோதரி அவர்களே, எனக்கு முன்பாக அற்புதமாக ஒரு 4-5 தலைவர்கள் பட்ஜெட்டை பற்றி துல்லியமாக பேசினார்கள். இது ஏதோ ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம், மற்ற கட்சிகள் பண்றது போல சும்மா வருவாங்க, அரசியலுக்காக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை செய்துவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து கலைந்து சென்று விடுவார்கள் என்பது திமுகவினுடைய கணக்கு. அதற்காகத்தான் அவர்கள் நினைத்தது ஒரு 200-300 பேர் வரலாம் அப்படின்னு நினைச்சுதான் இந்த மேடை போடுவதிலிருந்தே பல விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தி இந்த கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான 5000க்கு மேல முன்னாடி பின்னாடி ஒரு 3000 பேர், இவ்வளவு பேர் ஒரு பட்ஜெட்டினுடைய கண்டன ஆர்ப்பாட்டத்திற்காக சென்னைக்கு வந்திருக்கின்றார்கள். சென்னையை சுற்றி இருப்பவர்கள், சென்னையை சார்ந்தவர்கள். நாம் பேசப்போவது கூட ஏதோ ஒரு விதமாக பேசப்போவது கிடையாது. நமக்கு முன்பாக பட்ஜெட்டை பற்றி துல்லியமாக நாராயண திருப்பதி அண்ணன் அவர்கள் வந்த அன்னைக்கே மீடியால பேசினாங்க. வி பி துரைசாமி அண்ணன், கராத்தியா தியாகராஜன் எல்லாம் பேசினாங்க. நாம் இன்று பேசுவது ஏதோ ஒரு போக்காக பேசுவது கிடையாது. காரணம் என்னவென்றால், இந்த திமுகவினுடைய மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் என்பதை உடைப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. அந்த ஓட்டப்பானையை உடைச்சு தூக்கி போடணும். ஒரு ஓட்டப்பானையை வைத்துக் கொண்டு அது திமுக மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் என்று சொல்லிக்கொண்டு கடந்த ஒரு 10 மாதங்களாக சுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று அந்த மாடலை இங்க வள்ளுவர் கோட்டத்தில் தமிழக மக்களுக்காக பத்திரிகை நண்பர்கள் மூலமாக அதை உடைத்து விடுவோம். சகோதர சகோதரிகளே, ஒரு அரசுக்கு மிக மிக முக்கியமானது அந்த அரசு சொல்லுகின்ற சொல்லுக்கு இருக்கக்கூடிய மரியாதை. இது நம்முடைய தெய்வ புலவர் ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் அவர் எழுதிய அரசாட்சி சம்பந்தப்பட்ட எல்லா குரலிலுமே மிக முக்கியமாக சொல்லி இருப்பது, ஒரு அரசன் கொடுக்கின்ற வாக்கை காப்பாற்றக்கூடிய தன்மை இருக்கும் பொழுது மக்கள் அந்த அரசனை அரசனாக பார்ப்பார்கள் என்று. இவர்கள் செய்திருக்கக்கூடிய எந்த ஒரு தேர்தல் வாக்குறுதியும் கூட முழுமையாக பார்க்கும் பொழுது அதை நிறைவேற்றுவதற்கு சாத்தியமே இல்லாத வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு ஆட்சிக்கு வந்திருக்கின்றார்கள். அதனாலதான் நேற்று ஒரு வீடியோவை பார்த்தேன். ஒரு மாதத்துக்கு ஒரு நம்பர் சொல்றாங்க. 300 வாக்குறுதி நிறைவேற்றி விட்டோம், அடுத்த மாசம் இன்னொரு அமைச்சர் 292 நிறைவேற்றி விட்டோம், ஒரு வாரம் கழிச்சு இன்னொருத்தர் 117 நிறைவேற்றி விட்டோம். அதனால மேடையில் உட்கார்ந்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒன்று அடிச்சு விடுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச நம்பர் அடிச்சு தமிழகத்தினுடைய மொத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவதாக காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். மிக முக்கியமாக நாம் இந்த மேடையில் பேசியது போல நம்முடைய கல்வி கடன் தள்ளுபடி இல்லை, நகை கடன் தள்ளுபடி இல்லை. குறிப்பாக பெட்ரோலுக்கு 2 ரூபாயும் டீசலுக்கு 4 ரூபாயும் குறைப்பதாக சொன்ன அது இன்னுமே காணாம். அதையெல்லாம் தாண்டி எல்பிஜி கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியத்தை காணாம். அதையெல்லாம் தாண்டி பெண்களுக்கு 1000 ரூபாயை காணாம். அதையெல்லாம் தாண்டி இந்த அரசு திடீரென்று கோயிலின் மீது பற்றிருக்கின்ற அரசாக காட்டிக்கொள்கிறது. தேர்தல் வாக்குறுதியில் மிக முக்கியமா என்ன சொன்னாங்கன்னா, 1000 கோடி ரூபாய் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோயிலினுடைய புனரமைப்பு கும்பாபிஷேகத்திற்கு நாங்கள் கொடுப்போம் என்று சொன்னார்கள். அதையும் காண்டாம், அதை நம்ம பேசுவோம். குறிப்பாக இந்த பட்ஜெட்டில் ஒரு பகுதியாக எடுத்து பார்க்கும் பொழுது மத்திய அரசினுடைய பட்ஜெட், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய இலக்கு, எண்ணம், லாங் டேர்ம் பிளான் என்ன இருக்கு, நம்முடைய மூத்த வழிகாட்டி, அனைவருக்கும் கூட ஒரு நெஞ்சமிக்க தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் தேசிய சேர்மன் எச் ராஜா வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் இந்த அற்புதமான கூட்டத்திற்கு வரவேற்று முதலிலே பள்ளிக் கல்வித்துறைக்கு வருவோம். பள்ளிக் கல்வித்துறை என்பது மிக மிக முக்கியமானது. குறிப்பாக நம்முடைய குழந்தைகள் அங்கே சென்று படித்து அடுத்த கட்ட தலைவர்களாக, அடுத்த கட்ட தலைமுறை சந்ததியராக வருகின்றார்கள். பள்ளிக் கல்வித்துறைக்கு இந்த வருடம் ஒதுக்கி இருக்கக்கூடிய பணம் என்பது 36,895 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. உடனே பாத்தீங்கன்னா பினான்ஸ் மினிஸ்டர் பேசும்பொழுது நிதியமைச்சர் போன வருடத்தை விட 4000 கோடி அதிகமாக ஒதுக்கி சாதனை செய்திருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். நம்ம இப்ப பேசுறது எல்லாமே ஒரு படி உள்ள போய் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கறத நம்ம அனலைஸ் பண்றோம். 36,000 கோடி ரூபாய் பள்ளிக் கல்வித்துறைக்கு ஒதுக்கி இருக்கின்றீர்கள். அதுல 84% அங்கே பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கு சம்பளமாக செல்கிறது.
31,010 கோடி ரூபாய். மிச்சம் இருக்கிற 16% யூனிஃபார்ம், டெக்ஸ்ட் புக், ஸ்கூலுக்கு கொடுக்கிற பணம். அங்குங்க பாத்தீங்கன்னா எல்லா பள்ளி கல்வியில் இருக்கக்கூடிய பள்ளிகள் அனைத்துமே மழை பெய்தால் உள்ளே உட்கார முடியாது. குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு கழிப்பறை வசதி இல்லாத கட்டடங்கள் தமிழகத்தில் இருக்கிறது. ஆங்காங்கே கட்டடங்கள் இடிந்து விழுகிறது. இப்பதான் நாகர்கோவில், திருநெல்வேலியில மழை காலத்தில் ஒரு கட்டடம் இடிந்து விழுந்து நம்முடைய குழந்தைகள் இறந்து போனார்கள். ஆனா எதுவுமே இல்லாம ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு 84%, 16% இவர்கள் கமிஷன் அடிப்பதற்காக செலவு செய்திருக்கின்றார்களோ தவிர அந்த பள்ளி உண்மையாலும் முன்னேறி நம்முடைய மக்கள் பிரைவேட் ஸ்கூலுக்கு போகாம அரசு பள்ளிக்கு சென்று அங்கே படித்து பெரியாட்களாக வருவதற்கு இந்த பட்ஜெட்ல எதுவுமே கிடையாது. ஏனென்றால் தனியார் பள்ளிகளை ஊக்குவிப்பதற்காகத்தான் இந்த அரசு இருக்கிறதோ தவிர அரசு பள்ளிகளை இழுத்து மூடுவதற்காகத்தான் இந்த அரசுடைய ஒரு பட்ஜெட்டும் கூட இருக்கிறது. அடுத்து இன்னொரு பொய் சொல்லியிருக்கிறாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுக்கு நாங்க 7,000 கோடி ரூபாய் ஒதுக்கி அந்த பள்ளிகளுடைய தரத்தை உயர்த்தப் போகின்றோம் என்று தனியாக சொல்லியிருக்கின்றார்கள். அதுபடி பார்த்தீங்கன்னா ஒரு அரசு பள்ளிக்கு 15 லட்சம் போகிறது. அந்த 15 லட்சம் எப்படி? நீங்க ஒரு பக்கம் சிமெண்ட் விலை ஏற்றியாச்சு, ஒரு பக்கம் ஜல்லி விலை ஏற்றியாச்சு, மண்ணு விலை ஏற்றியாச்சு, எல்லாத்தையும் ஏற்றிட்டு ஒரு பள்ளியினுடைய புனரமைக்கு 15 லட்சம் கொடுத்தீங்கன்னா என்ன வேலை அந்த பள்ளியிலே செல்ல முடியும்? இதுவும் கூட திமுகவை சார்ந்த சின்ன சின்ன கான்ட்ராக்டர், அங்க இருக்கக்கூடிய ஒன்றிய தலைவர்கள், அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆட்கள் இதன் மூலமாக வருமானம் கிடைக்கட்டும் என்பதற்காக ஒரு மாயை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அடுத்தது இல்லம் தேடி கல்வி. இல்லம் தேடி கல்வியை பற்றி நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இல்லம் தேடி கல்விக்கான முழு செலவும் கூட மத்திய அரசு தன்னுடைய சமக்ரா சிக்ஷா ஃபண்ட் மூலமாக தமிழகத்துக்கு கொடுக்கிறது என்பதை மறந்துவிட்டு இவர்கள் புதிதாக ஏதோ ஒரு திட்டத்தை ஆரம்பித்தது போல் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். சகோதர சகோதரிகளே, அடுத்து முக்கியமானது பள்ளியிலே படித்து முடித்துவிட்டு நம்முடைய இளைஞர்கள் வந்த பின்பு அவருடைய திறனை அதிகப்படுத்த வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் அவர்களுக்கு வேலை கிடைக்கும். அதை ஸ்கில் டெவலப்மெண்ட் என்று சொல்லுவார்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 7 வருடமாக ஸ்கில்லிங் இந்தியா மூலமாக இந்தியா முழுவதுமே கோடிக்கணக்கான மக்களுக்கு அவர்களுடைய திறனை அதிகப்படுத்துவதற்கு வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்தில் மட்டும் கடந்த 7 வருஷத்துல 1,37,717 குழந்தைகள் மத்திய அரசினுடைய ஸ்கில்லிங் இந்தியா திட்டம் மூலமாக அவர்களுடைய திறமையை நாம் அதிகரித்து 1,37,717 சகோதர சகோதரிகளுக்கும் வேலையை வாங்கி கொடுத்திருக்கின்றோம். இப்பொழுது புதிதாக இவர்கள் ஆரம்பித்திருப்பது நான் முதல்வன் அப்படிங்கிற பெயர்ல. அதாவது புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக் கொண்டதாம். தமிழக பட்ஜெட் நிதியமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா மோடி என்கின்ற புலியை பார்த்து பூனையாக இருக்கக்கூடியவர்கள் சூடு போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நான் முதல்வன் திட்டத்திலே 5 லட்சம் இளைஞர்களை நாங்கள் திறனை மேம்படுத்துகின்றோம் என்று 50 கோடி ரூபாய் கொடுத்திருக்கின்றார்கள். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞனுக்கு 1000 ரூபாய். நீங்களே சொல்லுங்க, இந்த காலத்துல 1000 ரூபாய்க்கு ஒரு இளைஞனுக்கு என்ன விதமான நிர்வாக திறனை, என்ன விதமான ஆளுமை திறனை உங்களால் கொடுக்க முடியும்? மத்திய அரசு திட்டம் நன்றாக சென்று கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் மட்டும் 1,37,717 பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நான் முதல்வன் என்கின்ற பெயரில் ஒரு குழந்தைக்கு 1000 ரூபாயை ஒதுக்கிவிட்டு எதுக்கு செய்றீங்க? மத்திய அரசுடன் இணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அடுத்தது ஹையர் எஜுகேஷன், உயர்மட்டமாக இருக்கக்கூடிய கல்வியில நீட்டுக்கு கடந்த 3 ஆண்டுகளாக இருந்த இ-பாக்ஸ் ட்ரைனிங்கை நிறுத்தியாச்சு. நீட்டு குழந்தைகளுக்கு அரசு பள்ளியில பயிற்சி வகுப்பு இருந்தது. அதன் மூலமாக 2020-21 இந்திய அளவில் தமிழக பள்ளி மாணவர்கள் முதல் 3-4 ரேங்க்ல இருந்துகிட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக 56% மேல தேர்ச்சி விகிதம் இருக்கும் பொழுது இந்த அரசு நீட்டு மேல் இருக்கிற ஒரே ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணத்தினால் ஒரு பள்ளியிலும் நடக்கக்கூடிய நீட் ட்ரைனிங், இ-பாக்ஸ் ட்ரைனிங்கை நிறுத்தி அதன் மூலமாக எந்த ஒரு குழந்தைகளும் கூட நீட்ல பாஸ் ஆகக்கூடாது, அதை வைத்து நீட்டு சரியில்லை என்று சொல்வதற்காக திட்டம் போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதையும் தாண்டி மிகப்பெரிய துரோகம் என்பது மூவலூர் ராமர்தன் அம்மையார் மெமோரியல் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம், அதாவது தாலிக்கு தங்கம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான திட்டம். அது குறிப்பாக இந்த திட்டத்தின்படி யாரெல்லாம் 10வது வரைக்கும் ஒரு குழந்தை படிச்சிருக்கோ அந்த பெண் குழந்தை திருமணமாகும் பொழுது 25,000 ரூபாய் பணமும் 1 பவுன் தங்கமும். அப்ப 25,000 ரூபாய் பணம், 1 பவுன் தங்கம் 40,000 ரூபாய், 65,000 ரூபாய் அந்த பெண்ணுக்கு கிடைக்கும். ஒருவேளை அந்த குழந்தை, அந்த சகோதரி காலேஜுக்கு போய் டிகிரி படிச்சிருந்தாங்கன்னா 50,000 ரூபாய் பணமும் 1 பவுன் தங்கமும். இதான் இந்த திட்டத்தினுடைய திட்டமே.
அதாவது ஒரு பவுன் தங்கமும் 25,000 50,000 கொடுக்க வேண்டிய ஒரு திட்டம். அதை அப்படியே இழுத்து மூடிட்டு இவர்கள் சொல்வது என்னவென்றால், நம்முடைய பெண் குழந்தைகள் சகோதரிகள் யாரெல்லாம் மேற்படிப்பு செல்லுகின்றார்களோ அவர்களுக்கு 3 வருஷமும் கூட 1000 ரூபாய் நாங்கள் கொடுக்க போகின்றோம் ஒரு மாதத்திற்கு அப்படின்னு. அப்படி பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய், வருஷத்துக்கு 12,000 ரூபாய், 3 வருஷத்துக்கு 36,000 ரூபாய். இதற்கு முன்பு தாலிக்கு தங்கம் திட்டத்தின் மூலமாக நீங்க 65,000 ரூபாய் ஒரு குரூப் கொடுத்தீங்க, இன்னொரு குரூப்புக்கு வந்து 90,000 ரூபாய் கொடுத்தீங்க. ஆனா அதே தாலிக்கு தங்கம் திட்டத்தை நிறுத்திவிட்டு இப்பொழுது நம்முடைய சகோதரிகளுக்கு மேற்படிப்புக்கு ஊக்கத்தொகை என்று சொல்லி வெறும் 36,000 கொடுத்துவிட்டு ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த திட்டத்தை மூடிட்டு இந்த திட்டத்தினுடைய பணத்தை அங்கே மாற்றி இருக்கின்றார்கள். அதுக்கு சொல்ற காரணம் விசித்திரமானது. ஏன் இந்த திட்டத்தை மூடினீங்க அப்படின்னா, இல்ல நம்முடைய பெண் குழந்தைகள் அதிகமா மேல படிக்க மாட்டாங்க, அதனாலதான் இந்த திட்டத்தை மூடிட்டு அதை கொடுக்கிறோம் அப்படி. இந்திய அளவில் நீங்க பாத்தீங்கன்னா 8வது படிக்கக்கூடிய தமிழகத்தில் 8ஆம் கிளாஸ் எடுத்தீங்கன்னா சராசரியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய குழந்தைகள், குறிப்பாக பசங்க 90% பசங்க தமிழ்நாட்டில் 8வது படிக்கிறாங்க. 91% பெண்கள் தமிழகத்தில் 8வது படிக்கிறாங்க. அதாவது பசங்களை விட பெண்கள் அதிகமாக 8ஆம் வகுப்பு தமிழகத்தில் படிக்கிறாங்க. இது இந்தியாவிலே தமிழகத்திற்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை. ஆனா இதே 11வது பாத்தீங்கன்னா பசங்க வெறும் 66% தான் 10வதுல இருந்து 11வது போறாங்க. ஆனா பெண்கள் 80% போறாங்க. அப்படி இருக்கும் பொழுது யாரை ஏமாற்றுவதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வருகின்றீர்கள்? 10வதுல இருந்து 11வது பசங்க கம்மியா போறாங்க, பெண்கள் அதிகமாக போறாங்க. ஆனா பட்ஜெட்ல நீங்க சொல்றது பெண்கள் குறைவாக போறாங்க, அதுக்காக 1000 ரூபாய் கொடுக்கிறோம். அப்படி உண்மையாலுமே இந்த திட்டத்தை கொடுக்க வேண்டும் என்றால் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய பசங்க பொண்ணுங்க 2 பேருக்குமே 1000 ரூபாய் கொடுக்க வேண்டும். 2 பேருமே அரசு பள்ளியிலே படித்து மேற்படிப்புக்கு செல்லும் பொழுது மாதம் 1000 ரூபாய் கொடுக்க வேண்டும். 90,000 ரூபாய் இருக்க திட்டத்தை மூடிவிட்டு வெறும் 36,000 ரூபாயை கொடுத்துவிட்டு புதிதாக ஏதோ ஒரு சாதனை செய்வதுதான் டிஎம்கே மாடல் ஆஃப் பட்ஜெட் என்று குறிப்பாக சொல்ல வேண்டும். சகோதர சகோதரர், நம்முடைய பட்டியலின சமுதாயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இந்த வருடம் அவங்களுக்கு எதுவுமே இந்த பட்ஜெட்ல இல்ல. குறிப்பாக ஆதி திராவிடர் சமுதாயத்திற்கு 4,281 கோடி ரூபாய் ஒதுக்கிவிட்டு அதுல எகேன் 1,020 கோடி ரூபாய் சம்பளமா கொடுத்துட்டு 2,617 கோடி ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டத்தை கொடுத்துட்டு வெறும் 209 கோடி ரூபாயை கொடுத்துவிட்டு நீங்கள் ஆதி திராவிடர் நலத்துறையை மேம்படுத்துவதாக பொய் சொல்லுகின்றீர்கள். 4,281 கோடி ரூபாயில வெறும் 209 கோடி ரூபாயை கொடுத்துவிட்டு என்ன சமூக நீதியை தமிழ்நாட்டிலே நிலைநாட்டுவதற்காக இந்த பட்ஜெட்டை நீங்கள் போட்டிருக்கின்றீர்கள்? அதையெல்லாம் தாண்டி இவர்கள் வந்தவுடன் போன பட்ஜெட்ல சொன்னது தமிழ்நாட்டில் 4 சுற்றுச்சூழல் பூங்காவை உருவாக்க போகின்றோம் 2,600 கோடி ரூபாய் என்று போன பட்ஜெட்ல. இதுவரை சுற்றுச்சூழலையும் காணா, பூங்காவையும் காணா, எங்கேயுமே காணா, 2,600 கோடி ரூபாயும் காணா. அதை மறந்துவிட்டு இந்த பட்ஜெட்ல புதிதாக 500 பூங்காவை உருவாக்குகின்றோம் என்று சொல்கின்றோம். அதாவது போன டைம் காட்டின பூங்காவையே காணா. அதாவது ஒரு பட்ஜெட்டாக பூங்காவாக பேச்சுக்கு மட்டும் சொல்லி நம்ம காதலிய பூவை சுற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையாலுமே நீங்க சென்னை மக்களுடைய வாழ்வை மேம்படுத்த வேண்டும் என்றால் பெருங்குடி ஆலந்தூரில் இருக்கக்கூடிய குப்பை கிடங்கை வெளியே எடுங்க. பூங்காவை கட்டுவதற்கு முன்பாக பெருங்குடி ஆலந்தூரில் இருக்கக்கூடிய குப்பை கிடங்கை வெளியே எடுத்துவிட்டு, இது நம்முடைய மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் கொண்டிருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட். ஆனா இதுல பாத்தீங்கன்னா அந்த இரண்டையும் எடுக்காமல் இந்த பட்ஜெட்ல பல்லாவரத்தில் இன்னொரு குப்பை கிடங்கை உருவாக்குவேன் என்று சொல்லுகின்றார்கள். அப்படி இருக்கும்போது ஒரு பக்கம் பூங்கா, அந்த பூங்காவை செய்ய மாட்டீங்க, இன்னொரு பக்கம் பல்லாவரத்தில் குப்பை கிடங்கு. அப்படி இருக்கும்போது எப்படி சென்னை வாசிகளுடைய வாழ்க்கை தரம் என்பது உயரும்? இதெல்லாம் தாண்டி உச்சகட்ட காமெடி என்பது 11/11/2020 எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், இந்த மதுரை வாயில் போர்ட் எக்ஸ்பிரஸ் வே அது என்ன நாம கட்டுறோமோ அதை தயவு செஞ்சு 2 வே சாலையா கட்டாதீங்க, அடுக்குமாடியா கட்டாதீங்க. அதை கட்டிங்கன்னா அதிமுக வந்து கமிஷன் வாங்குவதற்காக மதுரை வாயில் போர்ட் எக்ஸ்பிரஸ் வே கட்டுறாங்க அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் 11/11/2020 சொன்னாங்க. ஆச்சரியம், இந்த பட்ஜெட்ல அதே ரோடுக்கு 5,770 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அதே 2 மாடி அடுக்கு கட்டடத்தை கட்டுகின்றார்கள். அதாவது 2 வருடத்திலே எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது திட்டம் வேண்டாம், ஆளுங்கட்சியாக முதல்வராக வந்த பின்பு வேண்டாம் என்று சொன்ன அதே திட்டத்திற்கு 5,770 கோடி ரூபாய் கொடுத்து அதிமுக அரசு 2 டயர் ப்ராஜெக்ட் என்று சொன்னார்கள், ஒன்று மேல் ஒன்று. இவங்க மக்கள் தப்பா நினைச்சுக்குவாங்க அப்படிங்கறத நிதித்துறை அமைச்சர் அந்த 2 டயர் என்ன மாத்திட்டாருன்னா டபுள் டெக்கர்னு மாத்திட்டார். இதை வைத்துக் கொண்டு தமிழக மக்களை முட்டாளாக்கி
திராவிட மாடல் பட்ஜெட்டை போட்டு பூனை சூடு போட்டுக் கொண்டதற்கு என்பது இதுவும் கூட உதாரணம். குறிப்பாக நம்ம கிட்ட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்முடைய சகோதர சகோதரிகள் கட்டிட தொழிலிருந்து ஒழுங்குபடுத்தப்படாத இடத்திலே நிறைய சகோதர சகோதரிகள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு மத்திய அரசு ஈஸ்ட்ராம் திட்டத்தை கொண்டு வந்து அந்த ஈஸ்ட்ராம் திட்டத்தின் மூலமாக தமிழகத்திலே மிகப்பெரிய பயனாளிகள் ஆகியிருக்கின்றார்கள். ஈஸ்ட்ராம் மூலமாக தமிழகத்தில் மட்டும் ஒழுங்குபடுத்தாத தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் 62,30,000 பேர் ஈஸ்ட்ராம் போர்ட்டல் மூலமாக தமிழகத்திலிருந்து மட்டும் மத்திய அரசினுடைய போர்ட்டலில் பதிவு செய்த பொழுது எதற்காக இந்த பட்ஜெட்டிலே புதிதாக ஒரு திட்டத்தை மொபைல் இன்ஃபர்மேஷன் கம் அசிஸ்டன்ட் சென்டர் ஃபார் மைக்ரண்ட் ஒர்க்கர், அதாவது நன்றாக செயல்படக்கூடிய மத்திய அரசினுடைய திட்டத்திற்கு இன்னொரு பெயரை சூட்டி இந்த பட்ஜெட்டிலே மறுபடியும் கூட ஒரு அறிவிப்பு. இதையெல்லாம் தாண்டி அடுத்த உச்சகட்ட காமெடி 2019 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கின்றார்கள். ஒரு மாவட்டத்திற்கு ஒரு விவசாய பொருள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திற்கும் ஒரு விவசாய பொருளை மத்திய அரசு ஊக்குவிக்கும் என்று. அதுபோல ஒரு மாவட்டத்துக்கு ஒன்னு, ஊட்டினா கேரட், ஈரோடுனா மஞ்சள், எல்லா மாவட்டத்துக்குமே ஒன்னு கொடுத்திருக்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி இப்ப அடுத்த பட்ஜெட்ல நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு ப்ராடக்ட், குறிப்பாக சென்னை ரயில்வே ஸ்டேஷனுக்கு இந்த ப்ராடக்ட், அந்த திட்டத்தை முடித்துவிட்டு அடுத்த திட்டத்துக்கு போய் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய திமுக மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் இப்பொழுதுதான் கண் விழித்துக் கொண்டு தமிழகத்தில் நாம் 3 வருடத்திற்கு முன்பு அறிவித்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திட்டத்தை இப்பொழுது புதுசாக 2022 அறிவித்து அதற்கு 50 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கின்றார்கள் என்றால் 3 வருட காலமாக உண்மையாலுமே தூங்கிக் கொண்டிருந்தீர்களா? மத்திய அரசினுடைய பட்ஜெட்டை பார்க்காம இருக்கீங்களா? கீழே என்ன வேலை நடக்குதுன்னு கூட தெரியாம மத்திய அரசினுடைய முடிவடைந்த ஒரு திட்டம், அந்த திட்டம் முடிந்து அடுத்த கட்டத்திற்கு சென்ற ஒரு திட்டத்திற்கு புதிதாக ஒரு பேர் வைத்து மறுபடியும் ஆரம்பித்திருக்கின்றனர் என்றால் உங்களை என்ன சொல்ல வேண்டும்? இதுல ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப பெருமைப்படுறாங்க. குறிப்பா இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா இந்து கோயில்களை மீட்டு விட்டோம், நம்ம ஹெச்ராஜ் அண்ணாவுக்காக வாழ்க்கை முழுவதுமே போராடி கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா நம்முடைய அமைச்சர் ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருக்கார். அதாவது வடபழனி கோயில், வடபழனி முருகன் கோயிலுக்கு சொந்தமான இடத்தை அவருடைய பிரஸ் ரிலீஸ் பாத்தீங்கன்னா சென்னை சாலிகிராமத்தில் வடபழனி முருகன் கோவிலுக்கு சொந்தமான சுமார் 5.5 ஏக்கர் நிலத்தை மீட்கப்பட்டு 250 கோடி ரூபாய் சொத்தை மீட்டிருக்கின்றோம். கேட்டீங்களா? கேட்டோம், செஞ்சாங்க. ஆனா என்ன அந்த அமைச்சர் சொல்லல அப்படின்னா, இதே இடத்தை 2008 திமுக அரசு அவர்கள் இதே இடத்தை குத்தகைக்கு விட்டுவிட்டு அந்த இடத்தை இப்போது மீட்டிருக்கின்றார்கள். 22/10/2008 திருக்கோவிலுக்கு சொந்தமான அதே 5.52 ஏக்கரை குத்தகைக்கு விட்டுவிட்டு 10 ஆண்டுகளாக குத்தகையை வாங்கிவிட்டு இப்பொழுது இதே அமைச்சர் இவர்கள் குத்தகை விட்ட இடத்தை மீட்டுவிட்டு இப்போது புதிதாக ஒரு பெருமை தட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் கோவில் நிலத்தை மீட்டிருக்கின்றோம், இந்துக்களுக்கு உண்மையான கட்சி நாங்கள் என்று பொய் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அடுத்தது நம்முடைய இந்து கோவில்களுக்கு 1000 கோடி ரூபாய் நாங்கள் செலவு செய்வோம் அடுத்த 5 ஆண்டுகளிலே, கும்பாபிஷேகம், புனர் நிர்மாணம், அதற்கு தேவையான எந்த வேலைகளும் செய்வோம் என்று போன வருஷம் பட்ஜெட்ல 100 கோடி ரூபாய் ஒதுக்கிவிட்டு மார்த்தட்டிக் கொண்டார்கள். 100 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கோம், பிஜேபி பண்ணுமா, நாங்க பண்ணிருக்கோம் பாருங்க, நாங்க தான் இந்துக்களுக்கான கட்சி என்று. ஆனா இந்த வருஷம் அவர்கள் எத்தனை செலவு செஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 1 ரூபாய் கூட செலவு செய்யவில்லை. அந்த 100 கோடியில செலவு செய்யாத அந்த துறை மறுபடியும் இந்த பட்ஜெட்ல 56 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கின்றார்கள். காரணம், பேருக்கு இதை போல் பணத்தை ஒதுக்கிவிட்டு அதன் மூலமாக இந்துக்களுக்கும் இந்து கோயில்களுக்கும் இந்த அரசு கூடவே இருக்குதுன்னு காட்டுறக்காக. இதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், இந்த பட்ஜெட்டை தமிழக பட்ஜெட் என்று சொல்வதை விட கோபாலபுரத்தை சார்ந்த அருமையண்ணன் துரைமுருகன் அவர்கள், அருமையண்ணன் ஈவா வேலு அவர்கள், அருமையண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள், அருமையண்ணன் பிடிஆர் அவர்கள், இந்த 4 பேரை சமாளிப்பதற்காக போட்டிருக்கக்கூடிய பட்ஜெட். உங்க துறை எவ்வளவு வச்சுக்கங்க, உங்க துறை எவ்வளவு வச்சுக்கங்க, கட்சி நிதி எவ்வளவு கொடுத்துருங்க, கட்சிக்கு எவ்வளவு கமிஷன் கொடுத்துருங்க அப்படி. அதனாலதான் நம்முடைய நிதித்துறை அமைச்சருடைய சொந்த துறை, நிதித்துறை அமைச்சருடைய சொந்த துறையை பார்த்தீங்கன்னா எல்லா துறைக்குமே பணத்தை கட் பண்றார். குறிப்பாக நம்முடைய டிசேபிள்டு மக்கள், யாருக்கெல்லாம் மாற்றுத்திறனாளி சகோதரர்கள் இருக்கின்றார்களோ, மாற்றுத்திறனாளி சகோதரர்களுக்கு போன வருடம் 34 கோடி ரூபாய் பட்ஜெட்ல இருந்தது
இந்த வருஷம் வெறும் 4 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. அதாவது மாற்றுத்திறனாளி சகோதரர்களுக்கு 30 கோடி ரூபாயை கட் பண்ணிட்டு நம்முடைய பிடிஆர் அவர்கள் அவருடைய சொந்த துறையாக இருக்கக்கூடிய நிதித்துறைக்கு போன வருஷம் 104 கோடி ரூபாய் பட்ஜெட் இருந்தது, இந்த வருஷம் 600 கோடியாக உயர்த்தி இருக்கின்றார். கேபிட்டல் அவுட்ல 8 கோடியாக இருந்தது, இந்த வருடம் 138 கோடியாக உயர்த்தி இருக்கின்றார். அதாவது ஒரு நிதி அமைச்சர் தன்னுடைய சொந்த துறைக்கு எல்லா பக்கம் கட் பண்ணி அவருடைய துறையில 104 கோடியிலிருந்து 600 கோடி, கேபிட்டல் அவுட்ல 8 கோடியிலிருந்து 138 கோடியை உயர்த்தி விட்டு மார்த்தட்டி கொண்டு ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டை போட்டு விட்டதாகவும் அமெரிக்காவிலிருந்து போன் பண்ணி என்னை பாராட்டுறாங்க. என்னால போன் எடுத்து பேசவே முடியல, போன் மேல போன் வருதுன்னு சொல்றாங்க. இதை எப்படி நாம் நம்ப முடியும் சகோதரர்களை? இதையெல்லாம் தாண்டி அடுத்து பாருங்க, ஹைவே அண்ட் மைனர் போர்ட், இதான் ஊழல் துறை. ஊழல் துறை தமிழகத்தை பொறுத்தவரை 2 துறை ஊழல் துறை. மின்சாரத்துறை முதல் ஊழல் துறை, ஹைவே 2வது ஊழல் துறை. ஹைவே துறைக்கு போன வருடம் 12,000 கோடி ரூபாய் இருந்தது, இந்த வருடம் 16,311 கோடி ரூபாய். 4,000 கோடி ஏத்திட்டீங்க, கட்சிக்கு நல்லா நிதி வரும், சந்தோஷம். ஆனா ஒரு பக்கம் பஞ்சப்பாட்டு பாடுறீங்க. மத்திய அரசு தயவு செய்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சாலைகளையும் நீங்களே எடுத்து நீங்களே மேம்படுத்தி நீங்களே மெயின்டைன் பண்ணுங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பட்ஜெட்ல 4,000 கோடி ரூபாய் ஏற்றி விட்டு 16,000 கோடி ரூபாய் பட்ஜெட்னா எந்த ரோட போடுறதுக்கு பட்ஜெட்? கிராமப்புறத்தில் இருக்கிற ரோடுக்கு பிரதம மந்திரி கிராம சாலை திட்டத்தின் மூலமாக ரோடு போட்டு கொடுத்துறாச்சு. நேஷனல் ஹைவே அனைத்து ரோடுமே மத்திய அரசு போட்டு கொடுத்தா எதுக்கு உங்களுக்கு 16,000 கோடி ரூபாய்? உங்களுக்கு இருக்கிற 100 கான்ட்ராக்டருக்கு பிரிச்சு கொடுத்து ஒரு கான்ட்ராக்டரும் கட்சி நிதி கொடுப்பதற்காக ஒரு துறையை வைத்து அதற்கு பட்ஜெட் போட்டு விட்டு டிஎம்கே மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட். இதெல்லாம் தாண்டி இன்னொரு புதுசா அறிவிச்சிருக்கிறாங்க. அங்க எங்கெல்லாம் ஓட்டு கம்மியா வந்துச்சோ, எங்கெல்லாம் ஓட்டு வந்துச்சோ அதை வச்சு ஒரு பட்ஜெட் போடுவாங்க. கோயம்புத்தூர், பெரம்பலூர், மதுரை, வெள்ளூர், இங்க எல்லாமே நாங்க ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க், ஏன்னா பூங்காங்கிறது இந்த அரசுக்கு ரொம்ப க்ளோஸ். தூக்கத்திலும் கூட பூங்கா அமைக்கின்றோம். சுற்றுச்சூழல் பூங்கா தாண்டி இப்பொழுது இண்டஸ்ட்ரியல் பூங்கா, தொழில்துறை பூங்கா அமைக்கின்றோம் என்று. ஒரு தொழில்துறை பூங்கா அமைக்கணும்னா 6 மாவட்டத்தில் பணம் ஒதுக்கி இருக்க வேண்டும். தொழில்துறை பூங்கா அமைப்பதாக சொல்லி 1 ரூபாய் கூட பட்ஜெட் பணம் ஒதுக்காத பட்ஜெட்டாக இந்த டிஎம்கே மாடல் ஆஃப் பட்ஜெட் மறுபடியும் திகழ்கிறது. அடுத்து டிரான்ஸ்போர்ட் பாத்தீங்கன்னா, குறிப்பா நம்முடைய பஸ் இந்த வருஷம் 2,713 பஸ் வாங்குறாங்க. 2,713 பஸ் வாங்குறோம் அப்படின்னு. சரி, ஒரு பஸ்ஸுக்கு எவ்வளவு பணம் அப்படின்னா 386 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கின்றார்கள். 14 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பஸ் வாங்குவதாக காட்டியிருக்கின்றார்கள். பஸ்ஸினுடைய சேசி, 2 டயரு எல்லாம் மாட்டி ஃபிட் பண்ணா 14 லட்சம் ரூபாய்க்கு யாரும் உங்களுக்கு பஸ் கொடுப்பா? அப்படி என்றால் ஒரு பஸ்ஸுக்கு 40 to 60 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி மறுபடியும் நம்முடைய டிரான்ஸ்போர்ட் துறையை கடலில் ஆழ்த்தி நீங்க சொல்ற 4 பேருக்கு, குறிப்பாக கரூர்ல 4 பேருக்கு கமிஷன் பஸ் பாடி கட்டுறதற்காக 2,713 கோடி ரூபாயை ஒதுக்கிவிட்டு நீங்கள் ஒதுக்கிய பணம் வெறும் 14 லட்சம். ஆனா வாங்க போற கடன் ஒரு பஸ்ஸுக்கு 60 லட்சம். இதெல்லாம் தாண்டி கடைசியாக பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்லணும், பெரிய பெருமை என்ன அப்படின்னா, இந்த வருஷம் நாங்க பாத்தீங்கன்னா வாங்குற கடனை குறைச்சிட்டோம் அப்படின்னு. அதாவது கடனை குறைச்சிட்டோம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். நாங்க பெருசா கடன் வாங்கலாம், 1 லட்சம் கோடி வாங்கலாம் இருந்தோம், 90,000 கோடி தான் வாங்கியிருக்கோம். இது பெரிய சாதனை அல்லவா? இது பெரிய டிஎம்கே மாடல் ஆஃப் பட்ஜெட் அல்லவா? ஆனா ஏன் பொய் சொல்லுகின்றீர்கள்? 2020-21 இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலம் தமிழ்நாடு என்று எதற்காக சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் சொல்லவில்லை? கடனெல்லாம் வாங்கி முடித்த பின்பு 6,53,000 கோடி இந்த வருஷம் முடியும் பொழுது கடன் இருக்கும். இந்தியாவிலே கடன் இருக்கக்கூடிய நம்பர் 1 மாநிலமாக தமிழகம் மாறப்போகிறது என்று ஏன் சொல்லவில்லை? அதையெல்லாம் தாண்டி நம்ம பிடிஆர் அவருக்கு அடிக்கடி என்ன சொல்லுவார், நான் சின்ன பிளேன்ல போக மாட்டேன், இந்த சின்ன பிளேன்ல நான் போக மாட்டேன், நான் அமெரிக்கா எல்லாம் படிச்சப்ப பாத்தீங்கன்னா பெரிய பிளேன், அந்த டபுள் டெக்கர் ஜம்போ பிளேன்ல தான் அப்படி போவேன் அப்படின்னு. நாம ஒரே ஒரு கேள்விதான் கேட்டோம், ஏன்னா ஜிஎஸ்டி மீட்டிங்க்கு போல லக்னோவில்? ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன். வளாகத்துக்கு போனீங்க நல்லா சொல்றாங்களே உண்மையான, அதுக்கு ஒரு கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் பாத்தீங்கன்னா, நான் இந்த பெரிய பிளேன்ல போய் பழக்கம், சின்ன பிளேன் லக்னோ எல்லாம் போனா முட்டி வலிக்கும், போக மாட்டேன்னு சொன்னார். அது பத்திரிகை நண்பருக்கு தெரியும். அதை சொல்லியிருந்தா நான் இப்ப பேசியிருக்க மாட்டேன். இன்னொரு வார்த்தை சொன்னார், மத்திய அரசு எங்களுக்கு 16,000 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையாக கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். 16,000 கோடி எங்களுக்கு ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையா கொடுக்கணும், மத்திய அரசு கொடுக்காதனால என்னால எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு. இன்னைக்கு இந்த பட்ஜெட்ல முதல் முறையாக எழுத்துப்பூர்வமாக பிடிஆர் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள்,
மத்திய அரசு கொடுக்க வேண்டிய அனைத்து ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையும் முழுமையாக கொடுத்து விட்டார்கள். எந்த ஒரு ரூபாயும் கூட இப்போது தமிழகத்திற்கு பெண்டிங் இல்லை என்று சொல்லியிருக்கின்றார். சரி, சந்தோஷம். மத்திய அரசு எவ்வளவு கொடுத்தாங்க? மத்திய அரசு 6500 கோடி ரூபாய் கொடுத்தாங்கன்னு பட்ஜெட் டாக்குமெண்ட்ல போட்டிருக்காரு. அப்ப நீங்க 16000 கோடின்னு சொன்னீங்க, அது பொய் சொன்ன அப்படி. அதாவது 6500 கோடி ரூபாய் தான் நிலுவைத் தொகையாக அனைத்து மாநிலத்திற்குமே இருந்தது. அதை முழுமையாக பெற்றுக்கொண்டு விட்டு வெளியே சொல்லாமல் 16000 கோடி மத்திய அரசு கொடுக்க வேண்டும் என்று இத்தனை காலமாக பொய்யை சொல்லிக் கொண்டு 10 மாத காலமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். கடைசியா பேசணும் அப்படின்னா, நம்முடைய நிதியமைச்சர் சொல்றாரு நம்முடைய பொருளாதாரம் ரொம்ப குழந்து போச்சு, அதெல்லாம் பாலாத்துல போயிட்டு இருக்கு, அதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய பட்ஜெட் போட்டிருக்கேன் அப்படி. இது எப்படின்னா அந்த பெட்ரோமாக்ஸ் லைட்ல கவுண்ட் பண்ணி வடிவேல் வைக்கிற மாதிரி, அண்ணே இதை பிடிச்சா அழிஞ்சு வருமானே அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி இந்த பட்ஜெட். அதில் சொல்லி இருக்காரு பொருளாதாரம் ரொம்ப சீர்குலைந்து போய்விட்டது என்று. இந்தியாவினுடைய பொருளாதாரம் உலக அளவில் நம்பர் 1 பொருளாதாரமாக 2022-23 மாறும் என்று அனைவரும் சர்டிபிகேட் கொடுக்கிறார். குறிப்பாக 9.5% இந்தியாவினுடைய பொருளாதாரம் வளரும் என்று IMF, வேர்ல்டு பேங்க் எல்லாம் கொடுக்கும் பொழுது எதற்காக நிதியமைச்சர் தமிழகத்தினுடைய பொருளாதாரம் மட்டும் கீழே போகும் எதுக்கு சொல்றார்? அதற்கான பதில் இருக்கு. நம்முடைய முதலமைச்சர் துபாய் போயிருக்கார். பெரிய டவுட் என்னன்னா, போகும்போது நிறைய நிதி எல்லாம் கூட கூட்டிட்டு போறார், நிறைய நிதி எல்லாம் கூட போறாங்க. ஆனால் இது நம்ம தமிழ்நாட்டுக்கு வர நிதிக்காக போறாங்களா, இல்ல கோபாலபுரத்தினுடைய நிதிக்காக போறாங்களா, இல்ல அவர்களுடைய சொந்த நிதிக்காக போகின்றார்கள் என்று தெரியாத காரணத்தினால்தான் இந்த நான் முதல்வர் ஆவதற்காக போறாங்களா அப்படிங்கறதுக்காகத்தான் தெரியாம இந்த கேள்வி கேட்கிறேன். பத்திரிகை நண்பர்கள் முதலமைச்சர் போகும்போது நாங்கள் அனைவரும் கூட வாழ்த்தி வழி அனுப்பினோம். ஆனால் வருகின்ற நிதி அவர்கள் குடும்பத்தில் இருக்கிற நிதி கொண்ட பெயர் அவருக்கு போதா, தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதியாக வருகிறதா, இல்ல கோபாலபுரத்துக்கு நிதியா போறதான்னு கொஞ்சம் நீங்க கேட்கணும். ஏன்னா அவர் போனது, அங்க போன உடனே எந்த ஒரு தமிழகத்தினுடைய அதிகாரி சிஎம் வெல்கம் பண்ணல, அவருடைய மருமகன் தான் சிஎம் வெல்கம் பண்ணி துபாயில் இருக்கிற ஷேக்கிட்ட அறிமுகப்படுத்த. அப்படி இருக்கும் பொழுது இது அரசு விழா என்கின்ற போர்வையில குடும்ப விழாவை துபாயில் நடத்தி கொண்டிருக்கின்றீர்களா? இதெல்லாம் தாண்டி உச்சகட்ட காமெடி என்னவென்றால், துபாயில் நடக்கிற வேர்ல்டு எக்ஸ்போ வருகின்ற 30ஆம் தேதி முடிவடைகிறது. போன வருஷம் ஆரம்பிச்சு ஒரு வருஷமா முடியுது. முதலமைச்சர் முடியறதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு பெவிலியனை ஓபன் பண்ண போறார். அதாவது எத்தனை பொய்களை சொல்லுவீர்கள், எத்தனை பொய்களை மக்கள் நம்ப வேண்டும், எத்தனை முறை அதே பொய்யை திரும்ப திரும்ப சொல்லுவீர்கள்? மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை 4 சகோதர திமுக சகோதரர்களை மேம்படுத்துவதற்காக போடப்பட்ட பட்ஜெட். ஹைவே, டான்ஜெட்கோ, பிஜிஆர் எனர்ஜி, அதெல்லாம் தாண்டி ஒரு 4 பேர் நல்லா இருக்கணும், குறிப்பாக அண்ணன் பிடிஆர் அவர்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரே அவருக்கு பட்ஜெட்டை போட்டுட்டு, கனிமணி கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது, தாலிக்கு தங்கம் கிடையாது, கல்வி இது கிடையாது, நகை கடன் ரத்து கிடையாது, 1000 ரூபாய் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அதற்காகத்தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை இங்கே போட்டு இந்த பட்ஜெட்டை விளக்குவரை கூட்டமாகவும் கண்டன ஆர்ப்பாட்டமாகவும் இங்கே நடத்தி உங்களுக்கு சொல்லுகின்றோம். ஒரு பூனை என்னதான் கனவு கண்டாலும் கூட புலிக்கு நிகராக வர முடியாது என்பதை நம்முடைய நிதித்துறை அமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் புரிந்து கொண்டு இப்பொழுதாவது தன்னை திருத்திக் கொண்டு மத்திய அரசுடன் இணைந்து மத்திய அரசு கொடுக்கின்ற அனைத்து திட்டத்தையும் முழுமையா 100% செயல்படுத்தினா போதும், நீங்க பட்ஜெட்டே போட வேண்டாம் சாமி.